Friends, welcome to Aspire Tech. This is Melvin. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃப்ளட்டரில் பிளாக் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் பிளாக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளாக் எப்படி ஒர்க் பண்ணோம், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் எங்கெல்லாம் நம்ம வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்றதுனா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு என்னென்னா பிஸ்னஸ் லாஜிக் காம்போனெண்ட். ஸோ இதுதான் வந்து பிளாக் அப்படி சொல்லுவோம். ஸோ ஏன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேனேஜஸ் ஸ்டேட் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக். ஸோ ஒரு ஸ்டேட்டையும் ஒரு ஃபங்க்ஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் செப்பரேட்ஸ் யூஐ ஃப்ரம் பிஸ்னஸ் லாஜிக். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம பிஸ்னஸ் லாஜிக் சொல்லுவோம். அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை யூஐலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் பண்ணி நம்மளால் காட்ட முடியும். ஸோ அதை தான் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா யூசஸ் ஸ்ட்ரீம்ஸ் டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் ஈவெண்ட். ஸோ ஒரு ஈவெண்ட் அசிங்க்ரனஸ் ஈவெண்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரீம்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக். ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளாக். ஸோ இந்த பிளாகில் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா 3 இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஈவெண்ட், பிளாக், ஸ்டேட். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸ் ரீப்ரெசன்ட் ஆக்ஷன் ஆர் இன்டென்ஷன் லைக் யூசர் டேப்பிங் எ பட்டன் ஆர் டேட்டா லோடிங். ஸோ ஒரு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தான் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து பிளாகுக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சென்ட் இன் டு தி பிளாக் டு ட்ரிகர் த ஸ்டேட் சேஞ்ச். ஸோ எப்போ நம்ம ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை பிளாகுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ பிளாக் இமிடியேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டேட் சேஞ்சஸ்க்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து ஒரு கமெண்டை வந்து கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா பிளாக். ஸோ பிளாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் யூசஸ் ஸ்ட்ரீம்ஸ் டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரீமாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு பிளாக் அப்படி சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு ஸ்டேட். இந்த ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் ரீப்ரெசன்ட் தி யூஐ கண்டிஷன் அட் எனி மூமெண்ட். எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு லோடிங், லோடட், எரர். ஸோ ஒன்று வந்துட்டு நம்ம ஒரு பட்டனை ட்ரிகர் பண்ணோன்னா டேட்டாவை கெட் பண்ணுற வரைக்கும் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை ஷோ பண்ணுறோம். இன்கேஸ் எரர் இருந்துச்சுன்னா எரரை வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். தி பிளாக் எமிட்ஸ் தி ஸ்டேட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு இது எல்லாமே வந்து எமிட் ஆகும். ஸோ இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈவெண்ட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஈவெண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை என்ன பண்ணோன்னா இந்த பிளாகுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து பாருங்கள் ப்ராசஸிங். The blog listens for event, process them and emit the new state. ஸோ இந்த ப்ராசஸிங் என்ன பண்ணும் அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Input events go to a sync and outputs are emitted as streams. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஈவெண்ட் எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாகுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிளாக் வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஈவெண்ட்டை. ஒன்ஸ் நம்மளுக்கு ஈவெண்ட்லேருந்து பிளாகுக்கு ரெக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் பிளாக் யூசஸ் ஸ்ட்ரீம்ஸ் டு ஹேண்டில் அசிங்க்ரனஸ் ஈவெண்ட். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணி ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த பிளாக் அப்படின்ற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ பிளாகில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது ஆப்ஷனில் நம்ம அதை பார்க்குறோம்.
மூணாவது வந்து அவுட்புட். த யூஐ லிசன்ஸ் ஃபார் ஸ்டேட் சேஞ்சஸ் அண்ட் ரீபில்ட் இட் செல்ஃப் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ண உடனே, ஈவெண்ட் மீன்ஸ் ஒரு பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே இமிடியேட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாகுக்கு வந்து சென்ட் ஆகும். இந்த பிளாக் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோடர் ஸ்க்ரீனை வந்து லோட் பண்ணி விடுவோம். ஸோ லோடர் ஸ்க்ரீன் லோட் ஆகும்பொழுது இந்த பிளாக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி சர்வர்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணோம். என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லோடட் அப்படின்ற செகண்டாக இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம். இந்த ஸ்டேட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா டேட்டாவை யூசருக்கு வந்து ஷோ பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா எரர் ஸ்க்ரீனை வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டை. ஓகே, ஈவெண்ட், பிளாக், ஸ்டேட் இது மூணுமே வந்துட்டு அட் அ டைமில் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஈவெண்ட்டு தான் வந்துட்டு ட்ரிகர் பண்ணணும். ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண உடனே பிளாகுக்கு வந்து ரெக்வஸ்ட் போகும். பிளாக் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணும். ஸோ இனிஷியல் டைமில் லோடரை கொடுக்கும். லோடர் முடிஞ்சதுக்கப்புறமா டேட்டா வந்ததுக்கப்புறம் லோடரை முடிஞ்சிட்டு யூஐ ஷோ பண்ணும். யூஐ ஷோ பண்ணதுக்கப்புறம் யூசர் அதிலிருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போவாங்க. அப்படி இல்லைன்னா எரரை வந்து ஷோ பண்ணும். இது எல்லாமே வந்து ஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா you can always protect the state of UI based on the event and business logic. ஸோ இந்த ஒரு லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்டேட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகி ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு லோடரை வந்து நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூசருக்கு ஸ்க்ரீனை வந்து டேட்டாவை நம்ம ஷோ பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது டெஸ்டபிலிட்டி. ஓகே, ஸோ டெஸ்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு யூனிட் டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னா மீடியம் டு லார்ஜ் ஆப்ஸ் வேர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கேன் கெட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஒரு பெரிய ஆப், ஒரு மீடியமாக இருக்கிற ஆப் இல்லைனா ஒரு பெரிய ஆப்பை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ரீயூசபிலிட்டி. த சேம் பிளாக் கேன் பி யூஸ்டு அக்ராஸ் மல்டிபிள் ஸ்க்ரீன் ஆர் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு பிளாகை வச்சுட்டு அந்த பிளாகில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் வேணுமோ அந்த ஸ்க்ரீனில் நம்ம மல்டிபிள் ஸ்க்ரீனில் வேணாலும் அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஸ்க்ரீனில் இந்த பிளாகை நம்ம ட்ரிகர் பண்ணி டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு பிளாகை நம்ம மல்டிபிள் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இங்கே ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மல்டிபிள் ஸ்டேட், ஈவெண்ட், அதேமாதிரி பிளாக் அப்படின்னு 3 இருக்குது இல்லையா. ஸோ இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா கோடு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிளாக் நீங்கள் பார்க்குறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆப். ஓகே, when the app has a lot of interdependent state. ஓகே, ஸோ எப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப் நம்ம பண்ணுறோமோ, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆப் பண்ணுறோமோ அந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி டீம் ப்ராஜெக்ட், வென் ஒர்க்கிங் இன் டீம், தி செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன்ஸ் என்ஷூர் க்ளீன் ஆர்கிடெக்ட். ஒரு க்ளீன் ஆர்கிடெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம டீம் ப்ராஜெக்டில்
க்ளீன் ஆர்கிடெக்ட் வேணும்னா பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் ட்ரிவன் டெப்ளாய்மெண்ட். நம்ம டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஐ வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான். ஸோ லைவாக இதுக்கான நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து பார்ப்போம், எப்படி இது கோட் லெவலில் வந்து பார்ப்போம், ஆன்சர் வந்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போக நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வெப்சைட்லேயும் போயிட்டு நம்மளுக்கான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.